ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு லட்டு ரெசிபி தான். லீவ் விட்டாச்சு, அம்மா ஏதாச்சும் செஞ்சு கொடுமா அப்படின்னு தினமும் ஏதாச்சும் கேட்டுட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா நமக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும், நம்ம பசங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பச்சை பயிரை வச்சு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைன் ஆகணும். இப்போ வந்து தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு பேனுக்கு மாற்றிட்டு, பேன் வந்து லோ ஃப்ளேமில் விட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அந்த ஈரமெல்லாம் போய் அந்த பச்சை பயிரும் லைட்டாக வறுபடணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்ருக்கா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுபடணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற விட்டுறலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஜாகரி சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கிளாஸ் அளவுக்கு நான் ஜாகரி பவுடர் எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸ்க்கு அரை கிளாஸ் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி, அந்த ஜாகரி பவுடர் வந்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் விட்டு பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வந்து அந்த ஜாகரி பவுடர் வந்து நல்லா கரைஞ்சி தண்ணி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஜாகரி வாட்டர் ஊற்றும் போதே உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி தெரியுதா? எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. ஸோ ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். நம்ம இதை ஆற வச்சிடலாம். பாருங்கள், பச்சை பயிறு அதுக்குள்ளே ஆறிடுச்சு. கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாகவும் அரைக்க வேணாம், அரைச்சி ஜலிக்கையெல்லாம் தேவை கிடையாது. ஓரளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு. பாருங்கள், நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக நறுன்னு இருக்கும், ரொம்பலாம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு. நீங்கள் வந்து முந்திரிக்கு பதிலாக வேறு நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம், இல்லை பாதாம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை பயிறு பவுடர் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு கம்பல்சரியாக நீங்கள் நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துக்கோங்க. பாருங்கள், கலரே வந்து ஓரளவுக்கு லைட்டாக மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜாகரி வாட்டர் இருக்குது இல்லையா, அதுவுமே கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வறுத்து அரைச்சி மறுபடியும் வறுத்து பண்ணும்போது 10 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம நல்லா வறுத்து பண்ணுறது. கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம டக்குன்னு வந்து லட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஆறுனதுக்கப்புறமாவும் பண்ண முடியாது, லட்டு வராது. ஸோ பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சு. அதனால் நான் கை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த அளவுக்கு இனிப்பே வந்து கரெக்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோதான் இனிப்பு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஜாஸ்தியாலாம் இனிப்பு சேர்த்துக்க மாட்டோம். லட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் ஒரு லட்டு ரெசிபி தான். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இதை வந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு ஒருவேளை உருட்ட வரல அப்படின்னா உங்கள் கையில் லைட்டாக நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்லா ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் பாட்டில், கிளாஸ் ஜாரில் வச்சு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.